விஜய் ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு அனுமதி. தமிழ்நாட்டுல தாவேகா தலைவர் விஜய் தலைமையில ஆட்சி அமையும் பட்சத்துல மறுபடியும் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு அனுமதி அளிக்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல லாட்டரி சீட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துட்டு வரக்கூடிய நிலையில அதை தமிழ்நாட்டிலையும் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. 12 மணி நிலவரப்படி தாவேகா 105 இடங்கள்லயும், அதிமுக 68 இடங்கள்லயும், திமுக 61 இடங்கள்லயும் முன்னிலை பெற்றிருக்கு. சென்னை வடக்கு அப்புறம் தெற்கு மண்டலங்கள்ல தாவேகா மிகப்பெரிய ஆதிக்கத்தை செஞ்சிருக்கு. இது 2 திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதனால தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான இடங்கள்ல தாவேகா தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா 5 சுற்று வாக்குகள் மட்டுமே முடிவடைஞ்சிருக்கிறதால இன்னும் சுமார் 8ல இருந்து 10 சுற்று வாக்குகள் மிச்சம் இருக்கு. இதனால கடைசி நேரத்துல கூட வெற்றி தோல்வி மாறலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா சென்னை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலையும் தாவேகா அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கு. இதனால விஜய் தலைமையில ஆட்சி அமையும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில தாவேகா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டு விற்பனைக்கான தடை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகாவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி சீட்டு தொழில் செய்யறவரு. இவரோட மாமனார் லாட்டரி மார்டின், இந்தியாவோட லாட்டரி கிங் அப்படின்னு அழைக்கப்பட்டவரு. இது மூலமா லோக்சபா தேர்தல் அப்போ பல்வேறு கட்சிகளுக்கும் லாட்டரி மார்டின் மிகப்பெரிய தொகையை நன்கொடையா வழங்கி இருந்தாரு. இதனால தமிழ்நாட்டுல தாவேகா ஆட்சிக்கு வந்தா லாட்டரி சீட்டு விற்பனை மறுபடியும் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2003வது வருஷம் தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டு விற்பனைக்கு முழுமையா தடை விதிக்கப்பட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா கேரளாவுல லாட்டரி சீட்டுக்கு எந்தவித தடையும் கிடையாது. கேரளா அப்புறம் வட மாநிலங்கள்ல லாட்டரி சீட்டு விற்பனை படுஜோரா நடந்துட்டு வருது. ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய தமிழக பக்தர்கள் பலரும் மறுபடியும் சொந்த ஊர் வர்றப்போ லாட்டரி சீட்டோட தான் கண்டிப்பா வருவாங்க. இதனால தமிழ்நாட்டிலையும் ஆதவ் அர்ஜுனா மூலமா அந்த நடைமுறை மறுபடியும் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது.